தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இத தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் இருந்து வந்தது. இப்ப பார்த்தோம்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்க போகுது. 37 அதாவது 1ல இருந்து 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் இருக்குது. 60 வருடங்கள்ல 37வது வருடம் தான் சோபகிருது வருடம். அதோட முடிவு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட முடிஞ்சு சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா அடுத்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. இந்த குரோதி வருடத்துல என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில நம்ம பார்க்கையில குரோதி வருடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி இருக்குது. தங்கம் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமோகமான வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இந்த குரோதி வருடம் இருக்குது. அது இல்லாம டெக்னாலஜி துறைகள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, கணினி துறைகள், கம்ப்யூட்டர் துறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வருடங்கள் சிறப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தை பொறுத்தளவுல என்ன மாதிரி இருக்குன்னா தொழிலாளர் போராட்டங்கள் அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா தீவிரவாதங்கள், நிலநடுக்கம், தேவையில்லாத நேரத்துல அதிகப்படியான மழை, தேவைப்படுற நேரத்துல மழை இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேற பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு போதுமான அளவுல ஒரு வரவேற்பு இல்லாத நிலை, பதவிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள், உயர் பதவியில இருக்கவங்களுக்கு ஒரு கடுமையான சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வருடத்துல ஏற்படுது. இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரையில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த விஷயம் இருக்கு. விளையாட்டுத்துறை, அதே போல வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடமாக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது அமையுது. குரோதி வருடத்தை பொறுத்தவரையில செவ்வாய் தான் பாத்தீங்கன்னாக்க ராஜாவாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் மந்திரியா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்துல சிறப்பு, ஒரு தனி சிறப்பான பலன்கள் இந்த வருடத்துல உண்டு. அதை நம்ம தொடர்ச்சியா உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மகர ராசினியர்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை மகர ராசி அப்படின்னாக்க ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு, பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைய போகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மகர ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 1ஆம் தேதி சித்திரை 18க்கு பிறகு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்க போற முதல் ராசி, இந்த வருடத்தோட முதல் லாபம், பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பணக்கார யோகம் அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு தாங்க ஏற்படுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது இல்லையா, குரு பார்வை கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சூப்பரா இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை, குருவோட சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையால உங்களோட ராசியை பார்க்கிறாரு. அப்ப இதுவரையும் பட்ட கஷ்டங்கள், தொழில் சார்ந்த கஷ்டம், பணம் சார்ந்த கஷ்டம், கடன், இப்படி பல்வேறு சிக்கல்களை சிக்கி தவித்த நீங்க இனிமே அது அனைத்திலிருந்து விடுதலை பெற்று எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் பணம் சம்பாதிக்க போறீங்க. கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வருடத்தின் மிகப்பெரிய லாபாதிபதி கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை தான் இந்த வருடம் மகர ராசிக்கு இருக்கு. எந்த ராசிக்குமே இல்லாத மிகப்பெரிய சிறப்பு மகர ராசிக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. ஒரு அற்புதமான வருடமாகவே மகர ராசிக்கு இருக்குது. என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல இருக்க குரு பகவான் என்ன பண்றாரு, 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையான சிறப்பு பார்வையால உங்க ராசியை பார்க்கறதுனால பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உழைப்பில்லா வருமானம், அதாவது எதுவுமே செய்யாம எதிர்பார்க்காத வகையில பெரும் பணம், பெரும் செல்வம், பெரும் சொத்து பத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது இல்லாம பயணங்கள் மூலமா வெளிநாடு போகணும் திட்டமிட்டு இருந்த நபர்களுக்கு அருமையான வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. தொழில் சார்ந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு அமைய போகுது. வேலையில இருந்தேன் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேலையில ஒரு ப்ரமோஷன் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆமா, எண்ணங்கள் ஈடேற போகுது அப்படின்னு சொல்லணும். நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நடக்க போடும். தனது ஒரு கனவு கண்டிருப்பீங்கல்ல, பணக்காரரா இருந்தா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு, இந்த பணம்லாம் இருந்தா நான் இப்படி செய்வேன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. அந்த பணத்தை நீங்க திட்டமிட்டபடி செய்யுங்க. செஞ்சு உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு, பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு, உறவுகள்ல முன்னேறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில அருமை அமைக்கும்.
பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம், குலதெய்வம் வழிகாட்டக்கூடிய காலகட்டம், குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டம், குழந்தைகளால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டம், குழந்தைகள் உங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பூர்வீகத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பூர்வீகத்துல இருந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குலதெய்வம் உங்களை இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய லெவல்ல உயர்த்தி வைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். உங்களோட பாத்தீங்கன்னா புண்ணியம், பூர்வ புண்ணியத்தை இப்பதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த ஒரு வருடம் உங்களுக்கான உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தை இந்த ஒரு வருடம் நீங்க சிறப்பா அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல மகர ராசியை பொறுத்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது மிகவும் கொண்டாட்டமான சிறப்பு மிக்க புத்தாண்டாகத்தான் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் பாத்தீங்கன்னாக்க தன வரவுகளை அள்ளித்தரப்போறார், பண வரவுகளை அள்ளித்தரப்போறார், தொழில் மூலம் பெரும் வருமானத்தை ஈட்டி தரப்போறார், பொதுஜன தொடர்புகள் மூலம், மக்கள் தொடர்புகள் மூலம் மிகப்பெரிய வருமானம் வரப்போகுது, பார்க்கறதெல்லாம் ஆதாயமாக போகுது, பேசுறதெல்லாம் காசாக போகுது. அப்படிங்கிற வகையில பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரப்போகுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. முயற்சி அதிபதி தான் அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள், எண்ணிய முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் உடனுக்குடன் நடக்கக்கூடிய காலகட்டம். ஆமா, என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அது கண் முன்னாலே வந்து தோன்றக்கூடிய காலகட்டம்லாம் இந்த காலகட்டத்துல அதிசயங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாகவும் மகர ராசினியர்களுக்கு அமைகிறது. அதிகப்படியான பொருள் வரவு ஏற்படும். ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குருவோட இன்னொரு சிறப்பு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உங்களோட 11ஆம் இடத்தை வேற பாக்குறார். பெரும் லாபஸ்தானத்தை பாக்குறார். அது இல்லாம உங்களோட பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தையும் பாக்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழிகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீரும், தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் நீரும், தந்தை வழியில் இருந்து வந்த பாத்தீங்கன்னா சிக்கல்கள் மற்றும் அது மட்டும் இல்லாம தந்தை வழியில் இருந்து கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தை உடல் நலம் சீராகும், தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு பலப்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. மகர ராசி நேர்களை பொறுத்தளவுல இந்த வருஷம் ஜாக்பாட் மாதம், ஜாக்பாட் வருடம் அப்படின்னே சொல்லணும். ஆமா, மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருடம் அமையுது. இதுக்கு முன்னால இருந்த வருடங்கள் பெரும் கஷ்டம், பெரும் சிக்கல்களை சந்திச்சீங்க. 7.5 சனி காலகட்டத்துல பெரும் சிரமங்களை சந்தித்தவர்கள் நீங்கள். அது மட்டும் பொருளாதாரத்தின் பின்னடைவை சந்தித்தவர்கள். இந்த வருடம் உங்களுக்கானது. எந்த அளவுக்கு நீங்கள் சந்தித்த பொருளாதார பின்னடைவுகளை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தை பொறுத்தளவுல உங்களுக்கான வருடம் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நட்சத்திர பலன்களை பொறுத்த வகையில உங்களோட ராசியில பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்குது. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்க புது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பாத்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தாய்க்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை செய்வீங்க. தாயோட உடல் நலத்துல ஆரோக்கியம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கும் தாய்க்கான உறவுகள் பலப்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமான உறவுகள் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அன்பான, நட்புறவான, ஒரு அன்னோன்யமான, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். திருவோணத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திருவோணம் பயணங்களால் மிகப்பெரிய லாபம் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆமா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வாங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். ஆமா, ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்திக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே போல பயணத்தால வெளிநாடு போறதுனால, வெளி மாநிலங்கள் போறதுனால, தொழில் நிமித்தமா ஒர்க் பண்றதுனால, மீடியாவில் ஒர்க் பண்றவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த
வருடத்தோட ராஜா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட ஒரு நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். சோ அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த வருஷத்துல நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி கைகூடும். பெரும் பணப்பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகள்ல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். பொது வெளியில கௌரவம் புகழ் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு பெரிய மனித தோற்றம், பிஐபிக்களோட சந்திப்புகள், தொழிலதிபர்களோட சந்திப்புகள், முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. நீங்க எடுக்கிற நினைக்கிற விஷயங்கள்லாம் நினைக்கிறது மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் அமைகிறது. அது இல்லாம மகர ராசியை பொறுத்தவரை மிகவும் பெரும் அதிர்ஷ்டத்தோட இந்த வருடம் தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அது மட்டும் இல்லாம பெரும் பொருளாதார சேர்க்கை ஏற்படக்கூடிய, பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக மகராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப 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 சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகராசினியர்களே. மகராசினியர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.